சென்னை பாரிமுனையில் உள்ள பழமை வாய்ந்த வங்கி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ நள்ளிரவுக்கு பிறகு முழுமையாக அணைக்கப்பட்டது. இந்த விபத்தில் முக்கிய ஆவணங்கள் சேதம் அடைந்ததாக கூறப்படுகிறது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் தப்பியதால் வாடிக்கையாளர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். பாரிமுனையில் செயல்பட்டு வரும் பாரத ஸ்டேட் வங்கியின் கட்டிடத்தில் நேற்று மாலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் ரொம்பவே திண்டாடினர். கட்டிடம் முழுவதும் பற்றி எரிந்த நிலையில் பாரிமுனை பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. அதே நேரத்தில் வங்கி கட்டிடத்தில் இருந்த கேஸ் சிலிண்டர்களும் அடுத்தடுத்து வெடித்து சிதறியதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி நள்ளிரவுக்கு பிறகு தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த விபத்தில் முக்கிய ஆவணங்கள், கணிப்பொறி மற்றும் மின்சாதனங்கள் ஆகியவை முழுவதும் எரிந்து சேதமடைந்து விட்டது. ஆனாலும் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் தப்பியதால் வாடிக்கையாளர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். Yet to assess the damage, and once we know what exactly is lost, then we will be in a position to tell you what exactly is the problem. But otherwise, I don't think we are having any major cash loss or locker loss or anything. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தால் வங்கி கட்டிடத்தின் 2 மற்றும் 3வது தளங்கள் இடிந்து விழுந்ததால் அதிகாரிகள் குழு அந்த கட்டிடத்தில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறது. ஆய்வு முடியும் வரை ராஜாஜி சாலையில் போக்குவரத்துக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது.